ஒரு வழியா அந்த கஸ்டமர் இந்த ஏசி ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. ஏசி சர்வீஸ் பண்ணோம்னா ஏசி டெக்னீஷியன்ட்ட தான்டா சொல்லுவோம். நீ என்னடா ஒரு கேஸ் சொல்லிட்டு இருக்க? ஏன்னா நீங்க செஞ்ச சம்பவம் அப்படி தலைவரே. ஏசி கவரெல்லாம் கழுவிட்டு செக் பண்ணா ஆஃப் பைப்ல நசுங்கி இருக்கு. இந்த இடத்துல தான் கேஸ் லீக். இதுதான் கம்ப்ளைண்ட். இந்த ஏசியை யார் இன்ஸ்டால் பண்ணதுன்னு கஸ்டமர்கிட்ட கேட்டா அது கஸ்டமர் சொன்னாங்க, பேக் கட்டி கழுவுறாங்களே அந்த பிரதர்ஸ் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. 1000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. 1000 ரூபாய்க்கு போனா பின்ன இப்படித்தானே ஆகும். அந்த பிரதர்ஸ் யாருன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்ட்ரு ப்ரெஷர் கொடுத்து அகைன் லீக் செக் பண்ணா எந்த லீக்கும் இல்லை. கஸ்டமர் பிளேஸர் அடிச்சு வந்து இன்னொரு அசம்பிள் பண்ணிட்டோம். லீக் செக் பண்ணிட்டு கேஸ் சார்ஜிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஏசி ஆன் பண்ணி ஓட விட்டுட்டு டெம்பரேச்சர் செக் பண்றோம். டெம்பரேச்சர்லாம் ஓகே, ஏசி கூலிங் நல்லா இருக்கு. ஒருவேளை அந்த பேக் கட்டி கழுவுற பிரதர்ஸ் பாராட்டி ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ்பா, நல்லவன்டா. ஏன்னா அவங்களாலதான் இன்னைக்கு நிறைய வேலை வரும். நல்லா இருப்படா போடா. அந்த பிரதர்ஸுக்கு பாராட்ட விழா வைக்கலாமான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா? வரண்டா ஏச்சமி.